மக்களுக்கான மன்றங்களில் சட்டங்களை இயற்றுகிறோம். அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, அதில் என்ன சாதக பாதகம் இருக்குது என்பதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன். இன்றைக்கு எங்கள் தரப்பிலிருந்து அண்ணன் பாவலன் பேசினது போல் ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு அமோகம். எங்களுடைய சக தோழர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுடைய பணியை எளிதாக்கிட்டார். ஏன்னா சறுக்கலா சாதனையா என்று சொன்னால் சாதனை தான் அதிகம். 100 நாட்களுக்குள் எதையெல்லாம் செய்ய முடியும், எதையெல்லாம் செய்ய முடியாது என்பதை மக்களே தீர்மானிக்கிற, மக்களே அதை பற்றி பேசுகின்ற ஒரு மகத்தான ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அது எங்களுடைய சாதனை. அதற்கான அவகாசம் 100 நாளில் எல்லாம் முடியாது. ஒரு ஆண்டு கணக்கு கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் அவசியம் அந்த 28 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடியதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல் இப்போ நீங்கள் அதை தான் அளவுகளாக வச்சுருக்கிறீங்க 28 மாதம் இல்லை. எங்களுடைய இலக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல தான். ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம். இது பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்போ எங்களுடைய லட்சியம் எவ்வளோ நிச்சயம்? கண்டிப்பா நாங்கள் தொகையில் அண்ணா சொன்னதை போல் குறைக்க மாட்டோம். அதுதான் லட்சியம் 2500, நிச்சயம் 1000 கொடுத்துக்கிட்டு இருக்கமே. அது அவங்க கொடுத்துருங்க. அதனால் அன்பு சகோதரர், நம்ம திமுகவை சார்ந்த சகோதரர் பேசினார். உங்களுடைய ஒரு தீர்மானத்தை ஆதரித்து பைக் பயணம் போகிறாங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்க, அவர்களையெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் எந்த வழியில், கொள்கை தலைவர் வழியில் போகிறீர்களா என்று. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். சொந்த கட்சிக்காரனே தப்பு பண்ணினாலும் தடுக்கக்கூடிய முதலமைச்சர். பெரியாரின் பெயரை சொல்லிவிட்டு, நாம் ஏற்றுக்கொள்கிற கொள்கையை சொல்லிவிட்டு அதற்கு ஆதரவு நிலை எடுத்தாலும் கூட பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்ளவர் எங்கள் முதலமைச்சர். அது கருப்போ காவியோ, களத்தில் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்றால் அனுமதிக்கக்கூடியவர் எங்கள் முதலமைச்சர். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிடமா, 2ஆம் இடமா, 3ஆம் இடமா என்று தமிழ் வளர்த்த தலைவர்கள், வளர்த்த கட்சிக்காரர்களை திண்டாடிய போது உயர்நீதிமன்றத்திலேயே தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் வாழ்த்த செய்து, ஒழிக்க செய்து, அதன் பிறகு வந்தே மாதரம், அதன் பிறகு நம்முடைய தேசிய கீதத்தை எல்லாம் ஒழிக்க செய்து, இனி இப்படித்தான் இது நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளாலேயே ஒரு உத்தரவை வழங்கப்பெற்று பெறப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இந்த 100 நாள் அல்ல, அடுத்து வரும் 5 ஆண்டுகளும் சாதனைக்குரிய ஆட்சியாக இருக்கும். 50 ஆண்டு கால ஆட்சியில் தளபதி அவர்கள் தலைமையில் இழந்திருக்கிற இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு ஆட்சி அடுத்த 25 ஆண்டு ஆட்சிக்கு அடித்தளமாக அமையும். அது சாதனையின் அடிப்படையில் அமையும். பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 20 தொகுதியில் இருந்தாங்க, இன்றைக்கு ஏன் 5-6 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும், ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஏன் 54 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுவும் கூட்டணியோடு ஜெயிச்சிருக்காங்கிறதுக்கும் ஒரே விஷயம். கட்சி ஆரம்பித்த ஒரு 2 ஆண்டு காலத்தில் ஆட்சியை தாவேக்கா இன்றைக்கு அமைத்திருக்கிறதுங்கிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். ஆண்ட கட்சியான திமுக மக்களின் மனநிலையை முதல்ல புரிஞ்சுக்கல. அந்த ஆண்ட கட்சிக்கு துணையாகவோ அல்லது மத்தியில் ஆள்ற கட்சிக்கு துணையாகவோ இருந்த பாமகவும் மக்களின் மனநிலையை முழுமையாக புரிஞ்சுக்கல. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸு. தாவேக்காவும் தாவேக்காவின் தலைமையும் மக்களாகவே வாழ்ந்ததுனாலேயே, மக்களின் உணர்வுகளையே தன்னுடைய உணர்வாக நினைச்சதுனால ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டு அந்த 10 ரூபாயில் வருதுன்னு, இதுதான் தவறான புரிதல்னு நான் சொல்கிறேன். 10 ரூபாய்க்கும் பார்ட்டி ஃபண்டுக்கும் தொடர்பே கிடையாது. மது உற்பத்தி பண்ணுகிற ஆலைகள் தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்படி சப்ளை பண்ணக்கூடிய பல்வேறு வகையான மதுக்களை பல 1000 கேஸை கொடுக்கும் பொழுது அந்த கேஸு மதுவின் வகைக்கு தகுந்தாற் போல் ஒரு கேஸுக்கு 30 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் எந்த கணக்கிலும் காட்டப்படாத தொகை பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது.
மது ஆலையிலிருந்து மது தயாரிப்பாளர்கள் மாநில அரசுக்கு டாஸ்மாக்கு சப்ளை பண்றவங்க சப்ளை பண்றவங்க ஆளுங்கட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, ஆளுங்கட்சியா இருந்த திமுகவுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுதான் உண்மை. அப்ப இந்த 10 ரூபா 10 ரூபாயை ஊழியர்கள் வாங்குறாங்க, அரசு ஊழியர்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னதை அறிந்த முதலமைச்சர் தான் அந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய சம்மேளனத்தை அழைத்து பேசி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 100% சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25% சம்பளத்தை கூட பண்ணி 10,000 ரூபாய் சம்பளத்தை 12,500 ரூபாயா உயர்த்தி இருக்கிறார். இப்ப அது தெரியாம தான் கரூர்ல பாட்டு பண்ணாரா? தெரியாம தான் பண்ணினார்ன்றதுல தெரிந்து கொண்டார். நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில தானே பாட்டா பாடினார். அதனால தானே இன்றைக்கு பாடுபடுறவனுக்கெல்லாம் 2,500 ரூபா கூட போயிருக்குது. அதே போல நம்முடைய சையது டாக்டர் அவர்கள் சொன்னார் டெண்டரை பற்றி. டெண்டர் முதலமைச்சரின் அலுவலகத்தை பற்றிய ஒரு செய்தித்தாளில் வந்தது அப்படிங்கிறத ஒரு ஊழல் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு நேற்று மாண்புமிகு அமைச்சர் மிக தெளிவாக சட்டப்பேரவையில் சொன்னார். ஒரு செய்தித்தாளிலே வந்திருக்கின்ற நம்பத்தகாத அல்லது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை வச்சு எங்கள் அரசு ஊழல்னு சொன்னால் கடந்த 5 ஆண்டுகளில் செய்தித்தாளில் வந்த அத்தனையும் நான் எடுத்து போடுறேன். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அரசு 100க்கு 100% ஊழல் அரசு அப்படின்னு நான் சொல்ல முடியும்னு சொன்னார். ஆனா இதுக்கு என்ன பதில்? எதுக்கு நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனா இப்போ சிஎம் ஆபீஸ்ல கேள்வி எழுந்திருக்கே, அதுக்கு என்ன பதில்? இல்லை, அதுக்கான தெளிவான விளக்கம் சொல்லுமே. அதில் எந்த முறைகேடும் நடக்கலை, எந்த விதமான ஊழலும் நடக்கலை. நீங்கள் எல்லா விஷயங்களையும் டெண்டர் விடுற நடைமுறையோ எல்லா விஷயங்களையும் வெளிப்படை டெண்டர் விடுறதோ அரசில் சில அவசியம் முக்கியம் கவர்ந்து சில விஷயங்கள் மட்டும். இன்றைக்கு முதலமைச்சருக்கு வசதி பத்தலைன்னு அந்த அலுவலகத்தை மாற்றலை. முதலமைச்சரினுடைய அத்துணை துறை செயலாளர்கள் அவர்களுடைய உதவியாளர்கள் இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்குரிய போதிய இதை உருவாக்கிக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அதில் அவசர முக்கியத்துவம் வாங்கி அதை கொடுத்துருக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த அரசு வந்தவுடனே மக்கள் பிரச்சனையை பார்க்கல. அண்ணன் நின்பதுரை என்ன சொன்னார், இது கார் காலம்னு. உண்மையிலேயே எங்களுக்கு இன்று கார் காலம். கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அரசு காரில் போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அதில் விவசாயிகளுக்கு என்ன செய்யலை? இதுவரையில் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த அரசும் செய்யாத ஒரு 80 ரூபா 90 ரூபாய்க்கு மேலே நெல்லுக்கு விலை நிர்ணயம் கூடுதல் பண்ணி கொடுத்ததே கிடையாது 75 ஆண்டு கால தமிழ்நாடு அரசில். ஆனால் முதல் முறையாகத்தான் மக்களின் முதல்வர் தளபதி விஜய் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு 190 ரூபாய்க்கு மேலே சன்னரக நெல்லுக்கு விலையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நான் டெல்டாக்காரன். விவசாயிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். 4,500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு விலை நிர்ணயிப்போம்னு சொன்னோம். 100 நாளில் 4,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 4.5 ஆண்டு 4.25 ஆண்டு இருக்கு. நம்ம சகோதரர் கணேஷ்குமார் கூட இன்றைய நீர்வளத்துறையினுடைய பட்டியலில் ஒரு 45 கோடி ரூபாய் அவருடைய தொகுதிக்கு இத்தனை முறை கேட்டு கிடைக்காததை பெற்றுக்கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதே போல தமிழகத்தில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சினிமா துறையை விட்டு அரசியலில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது இன்றைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் ஒரு 45 கட்சிகள், அதற்காக ஒரு 450 தலைவர்கள் எல்லாரும் சினிமா நடிகரை விட அதிகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்த மனிதர் நடிப்பை விட்டார் 45 கட்சி தலைவர்களும் நடிக்கிறாங்க. 45 கட்சியில் உள்ள நிர்வாகிகள்லாம் அண்ணெல்லாம் அடுத்த முறை உங்களுடைய தொலைக்காட்சியில் சினிமா விமர்சனங்களுக்கு சிறப்பான வர்ணனையாளர் அண்ணன் இருப்பார். எது தேவையோ அதை கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம பதிலே சொல்லணும், மற்றபடி செயல்பாடாக இருக்கணும். அப்படி 5 லட்சத்திலிருந்து மருத்துவ காப்பீட்டை ஒரு அறிவிப்பின் மூலம் 25 லட்சமா உயர்த்தி கொடுத்திருப்பவர் இன்றைய மக்களின் முதல்வர். அதனால் இந்த 100 ஆண்டு காலங்கள் 100 நாட்கள் நடக்கின்ற ஆட்சி சாதனைகளின் ஆட்சி. இந்த ஆட்சியின் சாதனை 5 ஆண்டுக்கு பிறகு 100 ஆண்டு பேசப்படும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.